பேசாம ரவுடி ஆயிட்டுமால. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெரிய நல்ல மாற்றம் தான். ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் காங்கிரஸ் கட்சியில் நடந்திருக்குது. ஸோ வெரி யங், ஒரு 52 வயசு கிட்ட தான் இருக்கும். இது ஒரு தலைமுறை போய் இன்னொரு தலைமுறை காங்கிரஸ் கட்சியில் மாறிடுச்சுங்கிறத நம்ம உணரலாம். அண்டு முன்ன மாதிரி இல்லாமல் இவர் லைஃப் டைம் காங்கிரஸ்மேன். வேறு எந்த கட்சியும் தெரியாது, தமாக கூட போகாதவர். ஸோ அவுட் அண்ட் அவுட்டு என்எஸ்யூஐலேருந்து முன்னெல்லாம் ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ்ன்னு சொல்லுவோம், நார்த் இந்தியா மற்றவங்க என்எஸ்யூஐ, யூத் காங்கிரஸ், அப்புறம் பேரண்ட் பாடின்னு வந்ததில் இவர் ரைட். 1997 அப்புறம் இப்போ தான் முதல்ல டிஎன்சிசியில் பொசிஷனில் வர்றார். அவர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. உட்கட்சி பிரச்சனைலாம் அதிகமாக இருக்கும், ஆனால் இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் எல்லாத்தோடைய சஜஷனையும் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்களுடைய தேவை, சீனியர்ஸோடைய அட்வைஸ்லாம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப சீனியர்ஸோட அட்வைஸ் தேவை, எல்லாரையும் சேர்த்து வழி நடத்திட்டு போவாருங்கிறத நம்ம நம்பலாம். 2029 ராகுல் காந்தியை எப்படியாவது பிரதமர் ஆக்கணும், இதுதான் நம்மளுடைய விஷன். ஆல்ரெடி ஒரு விஷன் நம்மளுக்கு இப்போ நிறைவேறிடுச்சு. அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது நிறைவேறிடுச்சு. 59 வருஷம் இருந்த தேடுதல் இப்போ முடிஞ்சிடுச்சு. இன்ஃபேக்ட் நேற்று நடந்த ஃபங்க்ஷனில் அவ்வளோ கூட்டம். நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஜேன்னு ஒரு கூட்டம். ஆமாம், ஒரு 8-9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி காமராஜ் சிலை திறந்தோம் 2014 தோத்தப்புறம். அப்போ அது மாதிரி கூட்டம் நான் காங்கிரஸில் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இதுதான் காங்கிரஸ் கட்சியில் சத்தியமூர்த்தி பவனில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்குறேன். முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அந்த ஃப்ரண்ட் வரிசையில் இருந்தாங்க. அந்த புன்னகைக்கக்கூடிய காட்சிகள் நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அடுத்த வருஷனை நோக்கி போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது நியூ ஜென்சி காங்கிரஸ்னே நீங்கள் சொல்லலாம். அரசியலில் ஜென்சி காங்கிரஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாருக்கு 52-53 வயசு இருக்கும். இவருக்கும் அதே ஏஜ் தான். ஸோ அதான் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசியலே ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட்டு ஆயிடுச்சு. திமுக காரங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் திருப்பி அடிப்போம், இனிமேல்லாம் சைலண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படும். ஆமாம், இது ரொம்ப 1967 காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு வந்த கட்சி தான் திமுக. ஸோ காங்கிரஸும் திமுகவோட ஓட்டு பேஸும் தனி, கேடர் பேஸும் தனி. காலப்போக்கில் அம்மையார் ஜெயலலிதா பண்ண தவறுனால சோனியா காந்தி அம்மாவும் கலைஞரும் ஒரு கூட்டணி போட்டு அது 20 வருஷம் போயிட்டு இருந்தது. காலத்தின் கட்டாயத்தினால அந்த கூட்டணி இது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு டெல்லியிலையும் சரி, எங்களுக்கும் என்ன தோணிச்சுன்னா, எங்களால் எங்கள் கட்சியை வளர்க்க முடியல. நாங்கள் திமுகங்கிறதுல திமுகவோட கூட போன எந்த கட்சியும் அதை கட்சியை வளர விடாத மாதிரி ஒரு நெருக்கடியில் இருந்தது. எப்போ கேட்டாலும் நாங்கள் இங்கே ஏதாவது பேசினாலே உடனே டெல்லிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எங்களை தனியாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணவே விட முடியாத மாதிரி. அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை சொன்னால் அதை பெருசாக எதிர்க்க மாட்டாங்க. நாங்கள் ஏதாவது தவறை சுற்றி காட்டினா ஒன்று டெல்லிக்கு ஓடுவாங்க. அது மாதிரி அப்படியே ஒரு கட்டுக்கோப்புலேயே இருந்தது. இப்போ அந்த கட்சியே ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் டெஃபினட்டாக எனக்கே ஒரு 1.5 மாதமாக இருக்குது. மரியாதையாக கூட்டணி கட்சிகளை நடத்தணும் அப்படிங்கிறது குறித்து கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி பேசியிருக்கு. அதுவும் குறிப்பாக மாணிக்கம் தாகூர் ட்விட்டில் அதிகமாக பேசுவார். இப்போயுமே வற்புறுத்தி சொல்கிறாரு, மரியாதையாக எங்களை நடத்தணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இதை மெயின்டைன் பண்ணுமா இந்த தாவேக அரசாங்கம்? டெஃபினட்டாக இன்றைக்கி 7 மணிக்கு இன்றைக்கி அவங்க எல்லா கூட்டணி தலைவர்களும் கோவலத்தில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, முன்னெல்லாம் ஃபோன் பண்ணி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி 2 சீனியர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் டிவிக்கு நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறவங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு 7 மணிக்கு எங்களை இன்வைட் பண்ணுறாங்க பர்சனலாக. என்றைக்காவது இது மாதிரி திமுகவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, எங்களுக்கு பண்ணல என்ன தவிர ஸ்டாலின் என்றைக்காவது சத்தியமூர்த்தி பவன் வந்திருக்கிறாரு? அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ மரியாதையாக இந்த கட்சியை தாவேக நடத்த ஒரு ஈக்குவல் பார்ட்னர் மாதிரி. நாங்கள் 5 கட்சி 5 ஓட்டு வச்சுருந்தாலும் எங்களை ஒரு ஈக்குவல் பார்ட்னராக நடத்துகிறாங்க. எல்லா கட்சியும் ஈக்குவல் பார்ட்னர் நடத்துகிறாங்க. வெறும் காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு மட்டும் வரல.
எல்லார் ஆஃபீஸ்லையும் போய் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இது மாதிரி ஒரு மீட்டிங் திமுக போட்டதாகவே சரித்திரம் கிடையாது. நார்வலயத்தில் கூப்பிடுவாங்க, அவங்க பேசுவாங்க, நாங்கள் கேட்கணும், நாங்கள்லாம் போயிடணும். ஃபஸ்ட்டு இப்போ நான் எங்கே வந்து என் கட்சிக்காரன் ஏதாவது குறை சொன்னால் அதை பண்ணுறதுக்கு 2 மினிஸ்டராக இருக்காங்க. காது கூட்டு கேட்கறதுக்காவது 2 மினிஸ்டர் இருக்காங்க. 2 மினிஸ்டரும் வந்து வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா வரணும் அப்படின்னு வேற நேத்து தலைவர் சொல்றாரு. ஆமாம், நிச்சயமாக வரணும்ல. அப்ப இனிமேல் சத்தியமூர்த்தி பவன் ரொம்ப ஆக்டிவா இருக்க போகுது வாரத்துல 3 நாள்ல. டெஃபினட்டாக ஆக்டிவாக இருக்கும். நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று மாதிரி கூட்டம் என்னைக்கா நீங்கள் சத்தியமூர்த்தி பவனில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது சத்தியமூர்த்தி பவனா இல்ல வேற எதுவும் ஹோட்டலா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு நேத்து. அது ஆகிப்போச்சு இல்லை. நிறைய பேர் வந்து திமுகக்காரன் எங்கே காங்கிரஸ் எங்கே காங்கிரஸ்னு கேட்டான். இப்போ காங்கிரஸ் பார்த்துட்டாங்களா அவங்க நேற்று. உள்ளாட்சி தேர்தலில் வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கூடவே சேர்த்து சொல்றாங்க. எங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து நாங்கள் கேட்குற பதவியே கொடுப்பாங்க. ஒரு சிம்பிளான மேட்டர் என்னென்னா, நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க, விஜய் போய் ராகுல் காந்தியை பார்க்கலன்னீங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டார், நீங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாரு. ராகுல் காந்தியும் சோனியா மேடமையும் நேராக போய் பார்த்தாரு. இதுக்கு மேலே என்ன மரியாதை கொடுக்கணும்? ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்துருக்குறாரு. நாங்கள் வெரி ஹாப்பி. திமுகவினர் அடுத்த குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா, இந்த பேரம் வந்து அதிகமாக நடத்தப்படுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரத்தை வந்து இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. திமுகவோட பேரம் உலகத்துக்கே பேரம் சொல்லி கொடுத்தது திமுக தான். பார்ட்டி ஃபண்டுங்கிறது எங்கே போச்சு? கான்ட்ராக்டர்லாம் பார்ட்டி ஃபண்டு இப்போ தான் வெளியில் வந்துடுச்சு இல்லை. சிஎம்டிஏலேயே எல்லா பில்டரும் ஓப்பனாக தைரியமாக பேசுகிறேன்னு ஆதாரம் இருந்தால் கொடுங்க சார். நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தானே திமுக தரப்பினர் வைக்கிறாங்க. என்ன சொல்கிற, தலைவர் சொல்லியிருக்காரு, அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, நான் சொல்ல, சிஎம் சொல்லியிருக்காருல்ல, ஆதாரம் கொடுக்க. சார் பார்ட்டி ஃபண்டுனா என்ன? ஊழல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தனி நபருக்கு போக வேண்டிய அந்த ஊழல் காசு இப்போ அரசாங்கத்திட்டமே வருது. அரசாங்கத்துக்கு வரல, சொல்ல வராங்களா? அரசாங்கத்துக்கு வரல, கட்சி நிதியாக போயிருக்கு. ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எங்கே போயிருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும்ல, டைம் ஆகும்ல. 2 நாளில் சொல்ல முடியுமா? இப்போ அதில் வேறு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஸ்கூல் இதையும் மீடியா கவர் பண்ணல. பில்டர் அசோசியேஷனில் இனிமேல் பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லைன்னு அந்த அசோசியேஷன் சொன்னதையும் தமிழ் மீடியா அதை புறக்கணிச்சிருச்சு. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்ந்த அசோசியேஷன் தலைவர்கள்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பர்மிஷன் வாங்கிறதுக்கு இவ்வளோ காசு செக்ரட்டரியேட்டில் சொன்னதையும் மீடியா முழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்கூல் சொன்னவங்கலாம் போயின்னா அவன் மேலே இவங்க டிஃபமேஷன் சூட்டு போட வேண்டியது தானே. நாங்கள் சொல்லல, ஸ்கூல் முதலாளிங்க சொல்கிறாங்க, அவங்க மேலே டிஃபமேஷன் சூட் போடுங்க. நல்ல விஷயம் 4 விஷயம் நடக்குது சார். நான் என்ன கேட்குறேன், இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் தாவேகா பக்கம் மாறுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு 2 விஜயபாஸ்கர், நாளைக்கு சிவி சண்முகமா, எஸ்பி வேலுமணியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது இல்லை. ஸ்பீக்கர் வந்து ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கிறார், ஒரு ஆள் ரிசைன் பண்ணுறானா, ஏன் ரிசைன் பண்ணுறான்னா நான் கேட்கணும். அதிமுக இத்தனை நாள் எப்படி ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் எப்படின்னா 2 தான், ஒரே ஒரு தலைவி, மற்றவன் தொண்டை. இன்ஃபேக்ட் அப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, அம்மையார் ஃபோட்டோ தான் இருக்கணும், மற்ற எம்ஜிஆர், அண்ணா, பெரியாரோட ஃபோட்டோ மட்டும் ஸ்டாம்ப் சைஸில் வச்சுக்கலாம், மீதி ஃபோட்டோலாம் அம்மையார் ஃபோட்டோ தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. எஸ்டி சோமசுந்தரம் எப்படி வண்டியில் தூங்கினார்னு உங்களுக்கே தெரியும், ரைட்டா? ஸோ அந்த கட்சியில் அந்த தலைவே தான் எல்லாமே. இப்போ அந்த எடப்பாடியார் அந்த தலைமை கொடுக்க முடியல. டிவிகேயில் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் எமர்ஜ் ஆகிருக்கிறாரு. அங்கே இத்தனை நாளாக பழகினது அந்த ரூட்டில் தான் அவங்க, அதனால அந்த ரூட்டில் அங்கே போகிறாங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார்னு சொல்கிறீங்க, இப்போ ஒரு அம்மையாருடைய அமைச்சர் பதவியை மாற்ற போகிறாங்களாமே, நிர்மலா சீதாராமன் பதவியை, கேள்விப்பட்டீங்களா? இது ரூமர்ஸ். அப்போ அவங்களே தான் இருக்க போகிறாங்களா? அது நான் மோதியா இல்லை நான் அமித்ஷாவை? இப்போது சக்தி காந்ததாஸை வந்து போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதாவது சக்தி காந்ததாஸை போட்டு தான் ரிசர்வ் பேங்கை ஒரு மழை பண்ணீங்க, ரைட்டா? இல்லை, ஃபஸ்ட்டு நிர்மலா சீதாராமனுக்கு வந்துடும். இப்போ அவங்கள மாற்ற போகிற மாதிரி உங்களுக்கு எதுவும் செய்தி கிடைக்கல. மாற்றினா நல்லதா கெட்டதா அதையே சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்பிரமணியம் சாமி சொன்னதை சொல்கிறேன். சுப்பிரமணியம் சாமி சொல்கிற மாதிரி பொருளாதாரம் தெரிஞ்சவங்க இருக்கணும். அம்மையாருக்கு பொருளாதாரம் தெரியாதுங்கிறத அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சார் இது வரைக்கும் அவங்க எத்தனை பட்ஜெட் சார் தாக்கல் அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணி தான் இப்போ இந்த நிலைமையில இருக்குது இல்லை, நாட்டு நிலைமை இப்படி இருக்குது. கேஸ் விலையெல்லாம் இப்போ சரியாயிடுச்சுல, கமர்ஷியல்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க, நார்மலைஸ்ட் ஆயிடுச்சுட்டாங்க. $120 வித்துட்டு இருந்த கச்சா எண்ணெய் நீங்கள் $65 விற்குது, $69 விற்குது. திரும்பி $2000 குறையும் கமர்ஷியல் சிலிண்டரை, பெட்ரோலை திரும்பி $50 ஆக்க. அப்போ உங்களுக்கு நிர்வாகம் தெரியும்னு நான் ஒத்துப்பேன். விலை 108 தானே இருக்குது,
திரும்பி 99க்கு வந்ததா? அப்புறம் யார்கிட்ட சொல்லி எத்தனால் போட்டீங்க? அப்போ நீங்கள் என்ன சொன்னோம், இது எத்தனால் பெட்ரோலு, இது நார்மல் பெட்ரோல்னு. எத்தனால் போட்டு எவ்வளோ லாரி வந்து ஸ்டேஷனில் நிற்குது, எவ்வளோ டூ வீலர் வண்டி ரிப்பேரில் நிற்குது இன்ஜின் எடுக்க முடியாமல். இதை நாங்கள் போட போகிறோம், இன்ஜினை மாற்றிக்கங்கன்னு நீங்கள் யார்கிட்டயா சொன்னீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட்டில் என்ன பேசுனீங்க? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் தி ஷாக் அப்சர்வர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. நீங்கள் வெள்ளைக்காரன் எவ்வளோ வேணால் விற்றுட்டு போகலாம், ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்குறான்னு. 3 வருஷமாக ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு காசு ஒன்றும் கிடையாது, நட்டம். இப்போ வெள்ளைக்காரனை போய் வெத்தலைப்பாக்கு வச்சு நான் டேக்ஸு போட மாட்டேன், நான் எல்லா சலுகையும் தரேன், ப்ளீஸ் வாங்க வாங்கன்னு வெத்தலைப்பாக்கு வச்சு நீ ஏன் போய் நிற்கிறீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசுனது நாக்கா இப்படி பிறண்டு பேசுதே? நீங்க சொன்னதெல்லாம் மோடி கேட்டிருக்குமே என்னமோ, அமித்ஷா கேட்டிருக்குமே என்னமோ, அதனால தான் மாத்த போறாங்க. அதெல்லாம் உங்கள் கனவுங்க. நான் என்ன சொல்கிறேன், நேஷனல் மீடியா வரைக்கும் இது செய்தி ஆக்குறாங்கல்ல. நாக்கு பிறண்டு பேசலாம், நாக்கு பிறண்டு பேசும். இப்போ அந்த அரசாங்கத்தில் நீங்கள் யாரை வேணால் மாற்றி போடுங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அவங்க டீம்ல யாருமே கிடையாது. இல்லை, இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் மாற்றுறது உண்மையாக இருந்தால் பியூஷ் கோயலை மாற்றுவாங்க. பியூஷ் கோயல் பட்ட கணக்காளர், ஆடிட்டர், கணக்கு புள்ள வேறு, பொருளாதாரம் வேறு. இல்லை, முன்னாள் ஆர்பி அந்த கவர்னர் அவர் தான் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸருங்கிறவங்க. பொருளாதார மழை கூட காலேஜுக்கு ஒதுங்கி அவர் வந்து எக்கனாமிக்ஸ் டிகிரி வாங்கியிருக்காருன்னா காட்டுங்க. அவரும் அப்போ சரிப்பட்டு வர மாட்டார். ஒரு உலகத்தில் 3வது லார்ஜஸ்ட் எக்கானமின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது மன்மோகன் சிங் காலத்திலே பிபியில் ஆயிடுச்சு. இந்த வழியை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதார மேதை வேணும். உங்கள் பொருளாதார மேதை யார்? அவ்வளோதான் கேள்வி. இதை தான் நான் 10 வருஷமாக கேட்குறேன், பதில் காணும். நீங்களும் பதில் சொல்ல முடியல. இப்போ நான் பஸ் ஓட்டுறேன்னு வைங்க, டிரைவர் லைசன்ஸ் வாங்கினா தானே பஸ் ஓட்ட முடியும். நான் சாஃப்ட்வேர் எழுதுகிறேன், எனக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் தானே நான் எழுத முடியும். அப்போ உலகத்திலே 3வது பெரிய பொருளாதாரமாக இருக்கிறவனுக்கு பொருளாதாரம் நடத்தி தெரிஞ்சவன் தானே அதை பண்ண முடியும். ஆனால் இவங்க தானே நடத்திட்டு வராங்க. அதான் சரியில்லை. வந்து திரும்ப ஆனால் தான் 55 ரூபாயிலே 100 ரூபாய்க்கு இறக்கிட்டீங்களே. தங்கத்தில் டேக்ஸை ஏற்றி இன்றைக்கி 12,000 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய தங்கத்தை 13,100 ரூபா ஆக்கியிருக்கீங்களே. 66 ரூபாய்க்கு நான் போன வாரம் விற்றுட்டு இருந்த அரிசி இன்றைக்கி 88 ரூபாய்க்கு விற்கிறீங்களே. இப்போ சன்ஃப்ளவர் சூரியகாந்தி எண்ணெய் 200 ரூபாய்க்கிட்ட போகுது. அம்மாவை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் சூரியகாந்தி எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல, நான் அரிசி சாப்பிட்றதில்ல, நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்பாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க? அப்படி தானே பேசுனாங்க. நாங்கள் பூண்டு நிர்மலா சீதாராமனை மாற்றணுங்கிறீங்களா இல்லை வேண்டாங்கிறீங்களா? என்னதான் நான் என்ன சொல்கிறேன், மக்கள் கவர்மெண்ட்டே மாற்றணுங்கிறேன். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. அது வரைக்கும் கட்டப்பட அனுபவிச்சு தான் ஆகணும். அது வரைக்கும் வேறு ஏதாவது மாற்று வழி எதுவும்? அது வேறு வழி, அது நாங்கள் எதுக்கு கொடுக்கணும்? நீங்கள் இன்காம்பிட்டன்ட்டு போங்கன்னு சொல்கிறோம். ஃபார் த சேக் ஆஃப் லாட் கோ ஹோம், ஃபார் காட் சேக் கோ ஹோம்ங்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு போங்க, போகிறோம், நீங்கள் பண்ணது போகிறோம், மக்களை விட்டுருங்க. இத்தனை நாள் நீங்கள் வந்து முகமது கஸ்னி அது இதுன்னு சொல்லியிருந்தீங்க. ராமர் கோயிலில் கொள்ளடிச்சது என்ன? ஒரு கோவிலே நிர்வாகம் பண்ண. நீங்கள் எந்த கோவிலை சொல்லி பவருக்கு வந்தீங்களோ அந்த கோவிலையே உங்களால் காப்பாற்ற முடியாமல் 1000 கோடி கணக்கில் அடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, எஃப்ஐஆர் போட்டு 8 பேர் ஜெயிலில் இருக்கிறான், 8 பேர் முஸ்லீமாக ஜெயிலில் இருக்கிறான். அப்போ யோகி என்ன பண்ணிட்டு இருந்தார்? இப்போ நான் கேட்குறேன், 1000 கோடி, நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நிறைய சொத்து இருக்குது, 1000 கோடி சொத்து காணும்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? பிஜேபி சீஃப் மினிஸ்டர் அவர் பேர் ஜோசப், அதனால தான் ஆயிடுச்சு அப்படிலாம் பேசுவீங்களா? இப்போ எங்கே போச்சு? ஏன் அண்ணாமலை ஏன் அதை பற்றி வாய திறக்க மாட்டேங்கிறாரு? எம்பியோட சீஃப் மினிஸ்டர் 168 ஏக்கர் சேர்த்துருக்கிறாரு. நான் சாப்பிட மாட்டேன், இன்னொருத்தனை சாப்பிட மாட்டேங்க. மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரு 168 ஏக்கர் அவர் குடும்ப பேரில் வாங்கியிருக்கிறாரு. எப்படி வாங்கினார்? ஒரு மினிஸ்டரு சப்சிடி அலாட் பண்ணணும், ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சரு, அவரோட வெள்ளரி தோட்டத்துக்கு 100 கோடி சப்சிடி கொடுத்துருக்காரு. எப்படி? இது ஒரு குளறுபடி வச்சு நான் பேசலை. கோவில், ராமர் கோவிலில் இது வரைக்கும் கணக்கு 100 கோடி 200 கோடியோ ஃபுல்லாக தோண்டி ஒரு இன்ஃபார்மல் எடுத்தால் தான் டெஃபினட்டாக 1000 கோடி கிட்ட அடிச்சிருப்பாங்க. இது பிரதமராக போய் திறந்து வச்சது. நிர்வாக குளறுபடி நடந்திருக்குது. சின்ன சின்ன ஆளை பிடிக்கிறீங்களா, மெயின் ஆளை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. மக்கள் பார்க்குறாங்க என்ன பாடத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி நான் ஏன் பார்த்துல காட் சேக் கோங்கிறேன்னா, உன்னால் நீ ராமர் கோவிலே பார்க்க முடியலையே, நீ என்ன அரசாங்கம் பண்ணுவ, நீ என்ன இதை நடத்துவ?
நீட்டு பேப்பர்னா லீக் ஆகுது, சிபிஎஸ்சி பேப்பரை கரெக்ஷன் பண்ண முடியல. எவ்வளோ பேர் அதை இந்த மீடியா இங்கே தமிழ் மீடியா வந்து திமுக அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கலன்னு நீட்டை பற்றியே பேசலை. நீட்டை பற்றி பேசினாங்கன்னா ஏதாவது ஒரு டிபேட் அது. இதே அனிதா இறந்தபோது எப்படியெல்லாம் சீன் போட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 3 பேர் இறந்தாங்களே, ஏன் உங்கள் தமிழ் மீடியா அதை பற்றி பேசலை? காங்கிரஸ் கட்சி போன திமுக கூட்டணியில நீட்டை பற்றிலாம் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க? நான் இதே கேள்வி நான் கேட்பேன்ல. நாங்கள் போராட்டம் பண்ண நேற்று கூட நாங்கள் நீட்டு பேசினோம் சார். இப்போ ராகுல் காந்தி வந்துட்டாருன்னா இனிமேல் நீட் இருக்காது இந்தியா ஃபுல்லாக. டெஃபினட்டாக இருக்காது. அது அவரே வாக்குறுதி போன வாட்டியே கொடுத்துட்டாரு. நேற்று 5 மாற்றுவோன்னு சொன்னதில் நீட்டை மாற்றுவோன்னு சொன்னார்ல. மாணிக்கம் தாக்கூர் பேசினது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா 5 விஷயத்த சொல்றாரு, அதில் நீட் வராதுங்கிறார். அப்போ 2029 ராகுல் காந்தி தான் பிஎம். இப்போ கேண்டிடேட் டெஃபினட்டாக நாங்கள் ஜெயிச்சு வரோம். கேண்டிடேட் ராகுல் காந்தி தான் பிஎம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. பேசாம ரவுடி ஆயிட்டுமால. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.